வணக்கம். நாம பாக்குற ஒவ்வொரு பெரிய ஜாம்பவானுக்கும் பின்னாடி ஒரு சின்ன தொடக்க புள்ளி கண்டிப்பா இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நம்ம இந்திய சினிமால ஒரு மிகப்பெரிய கலைஞன் அவரோட முதல் அடிய எப்படி எடுத்து வச்சாருங்கிற கதைக்குள்ளதான் நம்ம போக போறோம். ஆமா. ஒரு சூப்பர் ஸ்டார் உருவாகிறதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னால எவ்ளோ பெரிய போராட்டம் இருக்கும். இந்திய சினிமாவோட அந்த மிகப்பெரிய ஆளுமை நம்ம கமல்ஹாசன் அவரோட முதல் ஹீரோ சான்ஸை எப்படி பிடிச்சாரு? வாங்க அந்த பயணத்தை நாமளும் சேர்ந்து பாப்போம். சரி, நம்ம கதை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஒரு பெரிய ஸ்டார் கிட்ட இருந்து இல்ல, 70கள்ல ஒரே கனவோட இருந்த ரெண்டு நண்பர்கள் அவங்களோட லட்சிய பயணத்திலிருந்து தான் இந்த கதையே தொடங்குது. ஒரு பக்கம் ஒரு சரியான சான்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்த ஒரு பயங்கர திறமையான டான்சர், நடிகர் அவர்தான் கமலஹாசன். இன்னொரு பக்கம் கையில ஒரு பவரான ஸ்கிரிப்டோட இருந்த அப்போதான் வளர்ந்து வர்ற ஒரு டைரக்டர் ஆர்.சி. சக்தி. இந்த ரெண்டு நண்பர்களையும் ஒன்னா சேர்த்தது ஒரே ஒரு கனவுதான், கமல ஹீரோவா வச்சு ஒரு படம் எடுக்கணும். இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி உருவாச்சு தெரியுமா? மணிக்கணக்கா பேசுவாங்களாம், சினிமாவை பத்தி, சமூகத்தை பத்தி, அவங்க சொல்ல நினைச்ச கதைகளை பத்தி. இப்படிதான் பல தடவை பஸ் பயணங்கள்ல தான் அவங்களோட எதிர்காலத்தை பத்தியும் ஒரு புதுவிதமான சினிமாவை உருவாக்கணுங்கிறத பத்தியும் பிளான் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட திறமை இருந்துச்சு, ஒரு விஷன் இருந்துச்சு. ஆனா சினிமா இண்டஸ்ட்ரியோட அந்த கடுமையான நிஜத்தை அவங்க ரொம்ப சீக்கிரமே நேருக்கு நேரா சந்திக்க வேண்டியிருந்தது. கையில கதை ரெடி, ஹீரோவும் ரெடி, ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமான ஒண்ணு மிஸ்ஸிங்: பணம். யோசிச்சு பாருங்க, அனுபவமே இல்லாத ரெண்டு புது பசங்களை நம்பி யாருங்க காசு போடுவா? இதுதான் அவங்க முன்னாடி இருந்த ஒரு பெரிய கேள்விக்குறி. அவங்களோட படத்துக்கு தேவைப்பட்ட பட்ஜெட் வெறும் 50,000 ரூபாய். இப்போ கேட்டா இது ரொம்ப சின்ன தொகையா தோணலாம், ஆனா அந்த காலத்துல அது ஒரு மலை மாதிரி பெரிய விஷயம். நிறைய இடங்கள்ல ரிஜெக்ஷன். அதுக்கப்புறம் ஒரு தயாரிப்பாளர் டீம் இவங்கள நம்பி பணம் போட முன்வந்தாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட், ஒரு கண்டிஷனோட. அந்த ஃபண்ட வாங்குறதுக்குள்ள அவங்க பட்ட பாடு இருக்கே, அது ஒரு 4 ஸ்டேஜ் டிராமா மாதிரி போச்சு. முத ஸ்டெப் அப்ரோச். கல்யாண சுந்தரம்னு ஒரு தயாரிப்பாளரை போய் பாக்குறாங்க. ஆச்சரியமா அவரும் 50,000 ரூபாய் தரேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனா விஷயம் அவ்ளோ சுலபமா முடியல. ரெண்டாவது ஸ்டெப்பு கண்டிஷன். இந்த கண்டிஷன் தான் அவங்களோட நட்பையே சோதிச்சு பாத்துச்சு. தயாரிப்பாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஆர்.சி. சக்திய டைரக்டர் பதவியில இருந்து தூக்கணும்னு. ஒரு புதுமுகத்தை நம்பி ரிஸ்க் எடுக்க அவங்க ரெடியா இல்ல. இந்த ஒரு கண்டிஷன் அவங்களோட கனவையே ஆட்டி பாத்துருச்சு. நிஜமாவே ஒரு நிமிஷம் அவங்க நினைச்சிட்டாங்க, அடடா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருந்ததுனால நம்ம கனவையே இழக்க போறோமான்னு. மொத்த டீமும் உடைஞ்சு போயிட்டாங்க. கனவு அவ்வளவுதான் நினைச்சாங்க. அடுத்து 3வது ஸ்டெப், 4வது ஸ்டெப், நெருக்கடி, அப்புறம் ஒப்பந்தம். ஆனா அவங்களோட அந்த உறுதியை பார்த்த தயாரிப்பாளர் கல்யாண சுந்தரம் மனசு மாறிட்டாரு. 5,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து, சரிப்பா ஆர்.சி. சக்தியை டைரக்ட் பண்ணட்டோன்னு கிரீன் சிக்னல் காட்டிட்டாரு. கடைசியில நட்பு ஜெயிச்சது, கனவும் திரும்ப கிடைச்சது. சரி, பணம் கைக்கு வந்தாச்சு, டீமும் பிரியல. அதனால ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம உடனே வேலையில இறங்கிட்டாங்க. அவங்களுக்கே சொந்தமா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ஆரம்பிச்சாங்க. அந்த கம்பெனிக்கு அவங்க வச்ச பேரு தான் ஆத்மா புரொடக்ஷன்ஸ். இந்த பேனர்ல தான் உணர்ச்சிகள் படத்தோட ஷூட்டிங் கல்யாணி ஸ்டுடியோல ஸ்டார்ட் ஆச்சு. இவங்களால முடியுமான்னு சந்தேகப்பட்ட எல்லாருக்கும் இது ஒரு சரியான பதிலடியா இருந்துச்சு. அவ்ளோ நாள் அவங்க பஸ்லயும் டீ கடையிலயும் பேசிட்டு இருந்த அந்த கனவு ஃபைனலா கேமரால பதிவாக ஆரம்பிச்சது. அந்த ஷூட்டிங்கே அவங்களுக்கு கிடைச்ச ஒரு முதல் வெற்றி மாதிரி தான். சரி, உணர்ச்சிகள் படம் ரிலீஸ் ஆச்சு. அதோட இம்பாக்ட் எப்படி இருந்துச்சு தெரியுமா? உடனடியா ரொம்ப ஆழமா இருந்துச்சு. படம் சும்மா ஒரு ஹிட் ஆகல, அது ஒரு விஷயத்த உறக்க சொல்லுச்சு. தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது சகாப்தத்தோட நட்சத்திரம் உதயமாகிட்டாருன்னு. உணர்ச்சிகள் படத்தோட ரிலீஸ் ஒரு செயின் ரியாக்ஷனையே ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். கமலஹாசனோட கரியர் ஜெட் வேகத்துல மேல போச்சு. குறிப்பா மலையாள சினிமாவிலிருந்து சான்ஸ் குவிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்த ராசலீலா மாதிரி படங்கள் அவர் ஒரு பேன் இண்டியா ஸ்டாரா மாத்துச்சு. அப்போ கமல்ஹாசனோட இந்த முதல் படக்கதை, இது வெறும் ஒரு நடிகரோட சக்சஸ் ஸ்டோரி மட்டும் இல்ல. இது நட்போட வலிமை, விடாமுயற்சியோட சக்தி, அப்புறம் சரியான நேரத்துல கிடைக்கிற அந்த ஒரே ஒரு ஓகேங்கிற வார்த்தையோட மகத்துவத்தை பத்தின ஒரு பாடம். இந்த விளக்கத்துல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.